ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் சில்லி இட்லி. மீதமான இட்லியை டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீதமான இட்லியை குட்டி குட்டி க்யூப்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இதோட அளவுகள் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது நம்ம ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி பேஸ்ட் இது நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் இருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பதில் நீங்கள் மல்லிப்பொடி சீரகப்பொடி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனைகள் போகிற வரைக்கும் வதக்கணும். நான் இதில் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனைகள் எல்லாம் போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோட 1/4 டம்ளர் தண்ணீர் ஆட் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கிரேவி பதத்தில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட லெஃப்ட் ஓவர் இட்லியை இது கூட ஆட் பண்ணி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் ஒரு கையளவு பச்சை வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அது மேலே போட்டுட்டு மேலே கொத்தமல்லி தலைகளை பொடியாக நறுக்கி அது மேலே தூவி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் டின்னர் ரெசிபியாக கூட கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.